ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாகவும் செம்ம டேஸ்டியாகவும் மூணு மசாலா பொடியை மட்டும் வச்சு ஆட்டோடைய மூளை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறைய சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க ஸ்லைஸாக. ஒரு 10 to 12 பூண்டு எடுத்து நல்லா தட்டிக்கோங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து கலர் மாறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியில் மஞ்சள் பொடி சீரக பொடி மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஆட்டோட மூளை நான் எப்படி வாங்கினேன்றதை பாருங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட நரம்புகள் உங்களுக்கு தெரியுதா? ஷார்ஜாவில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட் சூக்கல் ஜுபைல் இருக்கு இல்லையா, அதில் இருக்க மீட் செக்ஷன்ல தான் நான் வாங்கியிருந்தேன். நிறைய கடையில் வந்து பிளேட்ல எடுத்து ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வாங்கிட்டு வாங்க. வீட்டுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு மேலுக்கு நரம்புகளை வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நல்லா மூளையெல்லாம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. கரண்டி மட்டும் போட்டு கிண்டாதீங்க. நல்லா மூளை நல்லா வெந்து வெடைச்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் 2-3 கட் பண்ணி விட்டுக்கோங்க. மூளையை பொறுத்த வரைக்கும் பெரிய வேஸ்ட்னு ஒன்றும் இருக்காது. குட்டி குட்டியாக எலும்பு இருக்க மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்து ரிமூவ் பண்ணிருங்க. நல்லா ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி வத்தினதுக்கு அப்புறம் நிறைய பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். இதில் லாஸ்ட்டாக ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சுருள கிண்டிட்டு மல்லி எல்லாம் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக ரெடி ஆயிரும். நிறைய மசாலா இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிப்பா.